உங்கள் வீட்டை பராமரித்து பாதுகாக்க அணுகுவீர் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். நீங்க இருந்த இடத்துல எந்தெந்த கட்சி எவ்வளவு குத்துச்சு? குறிப்பா திமுக கூட்டணி குத்துச்சா? திமுக கூட்டணி முதல்ல ஒரு 200 ரூபா கொடுத்தாங்க தம்பி. சீமானை ஆயிரக்கணக்கான பேர் பொதுமக்கள் குழுமிடுறாங்க. இதை பார்த்த உடனே ஒரு அச்சம் வந்துருச்சு அவங்களுக்கு. உடனே களத்துல இறங்கி அடுத்த நாள்ல இருந்து தேர்தல் 18ஆம் தேதி வரைக்கும் என்ன செய்யறாங்கன்னா பயங்கர சுறுசுறுப்பா 300 ரூபா கொடுக்குறாங்க. திரும்ப மொத்தம் 500 ரூபா மொத்தமா கொடுத்துருக்காங்க. முதல்ல அந்த விழுப்புரம் தொகுதியில போட்டியிட்ட அந்த அனுபவத்தை குறித்து சொல்லுங்க. நீங்க போட்டியிடக்கூடாது அப்படிங்கிற குரல் தமிழகத்தின் பரவலா பல பகுதிகளிலிருந்து எனக்கு வந்துச்சு. எனக்கு ரொம்ப உறவா நட்பா இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளினுடைய மிக முக்கியமான பொறுப்பாளர்களிடம் ஏன் விசிகாவை போட்டியிடக்கூடிய அந்த 2 தொகுதியில நாம் தமிழ் கட்சி போட்டியிடாம இருந்திருக்கலாமோ? இல்லை, அப்படி இல்லை. ஏன் கேட்டேன் அப்படின்னா, திரு அன்புமணி சிதம்பரத்தில் போய் பிரச்சாரம் பண்ணும்பொழுது பானையை நான் உடைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பிரச்சாரம் பண்ணாரு. அதே மாதிரி உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணும்போது திரு சீமான் அவர்கள் நான் பானையை உடைப்பேன் நொறுக்கும் அப்படிதான் பிரச்சாரம் பண்ணாரா என்ன? இல்லை, அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் எனக்கு இட்ட கட்டளை என்ன அப்படின்னா, ஏன் 2 கட்சிகளுமே இங்க ஒரு சாதிய கட்சியில அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு, எதுக்கு இவ்வளோ பகச்சிக்கணும் அப்படின்றதுக்காகவா? கிடையாது. நாங்க அவர்களை சாதிய கட்சி தலைவர்களாகவும் பார்க்கல, அவர்களிடம் பெரிய ஓட்டு வங்கி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கல. அந்த ஓட்டு வங்கி ஒண்ணுக்குமே பயன்படாது. நீங்க போட்டிட்ட இடத்துல ஏதோ உங்களை தாக்கத்துக்கு வந்தாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் கேள்விப்பட்டோம். உண்மையா அது? இல்ல, அது உண்மைதான். யார் தாக்கம்? நான் இதே பேச்சை எங்க தம்பி பேசினதை விட மோசமா கடுமையா மதிப்புக்குரிய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசியிருக்காங்க. அப்ப விடுதலை சிறுத்தைகள் அன்புமணி ராமதாஸ் அவர்களை ஏன் அடிக்க போகல? அந்த விழுப்புரத்திலுமே ஒரு பேசியிருக்காரு. விழுப்புரத்திலையும் பேசியிருக்காரு. ஆமா, இந்த முதிர்ச்சியின்மை அப்படிங்கிறது விசிகா தோழர்களுக்கு இல்லாம இருக்கு. அரசியல் படுத்தப்படாமல் இருக்கிறாங்க. எங்க தம்பிங்க பேசும்போது பாமக கூட்டணி சின்னத்தை நாங்கள் கசக்கி புளிஞ்சு விடுவோம் மாம்பழத்தை அப்படின்னு சொல்லல. அதிமுக கூட்டணியில நிக்கிறவருடைய ரெட்டலையை நாங்கள் நெருப்பு வச்சு கொளுத்துவோம் அப்படின்னு நாங்கள் சொல்லல. பானையை உடைப்பவங்க மட்டும் சொல்றான். ஏன்? அங்க களத்தில் நேரடி மோதல் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சிக்கும் திமுக கூட்டணிக்கும் தான். அதாவது கசப்பான அனுபவங்கள்லாம் நீங்க எதை சொல்லுவீங்க? முதல்ல விடுதலை சிறுத்தை தம்பிகள்ட்ட இருந்து இதை நான் எதிர்பார்க்கல. நீங்க எல்லாம் ஒரே சமூகம் தானே, பட்டியல் சமூகம் சார்ந்தவங்க தானே அங்க நிக்கிறீங்க. ஆமா, உங்களுக்குள்ள இந்த மாதிரிலாம் இருக்குதே. உளுந்தூர்பேட்டையில ஒரு தம்பி இதே மாதிரி சுகத்துல எழுதிட்டு இருக்காரு. எழுதிட்டு இருக்கும்போது இங்க எழுதக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து நிறுத்தி சண்டை. விசிகா தம்பிங்க என்ன செஞ்சிடறாங்க, எங்க கட்சி தம்பி மண்டை அடிச்சு உடைச்சிடறாங்க. ரத்தம் சொட்ட அவனை என்னுடைய 6 சட்டமன்ற தொகுதியில 50,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை போடாத வாக்குகளை, வெளியூர்ல இருக்கிறவங்களுடைய வாக்குகளை, இறந்து போனவர்களுடைய வாக்குகளை திமுக கூட்டணி போட்டிருக்கு. இப்போ வெற்றி வாய்ப்பை எப்படி நீங்க நிர்ணயிப்பீங்க? அப்ப கள்ள ஓட்டு போடுற புத்தி, இந்த புத்தி இந்த விஷயத்த இதுதான் திராவிட மாடலான்னு நான் கேட்கிறேன். இதுதான் ஜனநாயகமா? உங்க ஜனநாயகமா? வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் நாம் தமிழ் கட்சியை சார்ந்த இயக்குனர் மு. களஞ்சியம் அவர்கள். வணக்கம். வணக்கம் தம்பி. விழுப்புரம் தொகுதியில் போட்டிட்டு இருக்கீங்க, வாக்குப்பதிவெல்லாம் முடிஞ்சிருச்சு. முதல்ல அந்த விழுப்புரம் தொகுதியில் போட்டியிட்ட அந்த அனுபவத்தை குறித்து சொல்லுங்க. விழுப்புரம் தொகுதியில் போட்டிடுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னோட நன்றியை பதிவு செஞ்சுக்கிறேன் தம்பி. விழுப்புரம் தொகுதியில் நான் போட்டிடுறேன் அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே நீங்கள் போட்டியிடக்கூடாது அப்படிங்கிற குரல் தமிழகத்தின் பரவலாக பல பகுதிகளிலிருந்து எனக்கு வந்துச்சு. யார்கிட்ட இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ரொம்ப உறவா நட்பா இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளினுடைய மிக முக்கியமான பொறுப்பாளர்களிடமிருந்து வந்துச்சு. காரணம், விடுதலை சிறுத்தைகள் 2 தொகுதியில நிற்கிறாங்க. ஆமா, ஒரு தொகுதி சிதம்பரம் அண்ணன் திருமான் நிற்கிறாங்க. இன்னொரு தொகுதி விழுப்புரம் தொகுதி. அங்கே யார் நிற்க போகிறாங்கன்னு தெரியாமல் இருந்துச்சு. அந்த நேரத்தில் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் விழுப்புரத்தில் நிற்கக்கூடாது அப்படின்னு எல்லாருமே என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணாங்க. பட் எனக்கு என்னென்னா, நான் ஒரு கட்சியில் பயணிக்கிறேன், ஒரு தலைமையின் கீழே நான் பயணிக்கிறேன். அந்த தலைமை என்னை கூப்பிட்டு இங்கே நில்லுங்க
அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து இல்லை அங்கே நிற்க முடியாது, அங்கே விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறதுனால நான் நிற்க மாட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன்னா அது அரசியலாக நல்லா இருக்காது. அதனால நான் தலைமைக்கு கட்டுப்பட்டு நான் வந்து செயல்படணுங்கிற முறையில் நான் வந்து அங்கே வந்து அங்கே நான் நிற்கிறேன் அப்படிங்கிறதுக்கு அப்புறமும் சரி, நான் வேட்பாளராக வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டு எனது வேட்புமனு ஏற்கப்பட்ட பிறகும் இல்லை இன்னமும் வந்து நீங்கள் வந்து வாபஸ் வாங்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கடைசி நிமிஷத்தில் நீங்கள் வாபஸ் வாங்கிக்கலாம், நீங்கள் நிற்காதீங்க அப்படின்னு சொல்லியும் எனக்கு வந்து நெருக்கடிகள் வந்து கொடுத்தாங்க. பட் நான் அந்த விழுப்புரத்தில் நீங்கள் போட்டியிடக்கூடாதுன்னு நினைச்சது வந்து விசிகாவா இல்லை திமுக கூட்டணியா? இல்லை, விசிகா நண்பர்கள் தான் எனக்கு வந்து சொன்னாங்க. நம்முடைய உறவுகள் தான், என்னுடைய நண்பர்கள், என்னோட பழகிறவங்க, எனக்கு நெருக்கமானவங்க தான் சொன்னாங்க. நான் இன்னொன்று கேட்குறேன், இப்போ வந்து நாம் தமிழர் கட்சி உங்களுக்கு வந்து நீங்கள் இங்கே திராவிட கட்சியை தான் நீங்கள் எதிரியாக பார்க்குறீங்க, இவங்க இங்கே ஆட்சி செய்யக்கூடாது சொல்லிட்டு, மற்றபடி நீங்கள் விசிகாவையோ பாமகவையோ அப்படி நீங்கள் பார்க்கறது கிடையாது. ஆனால் எனக்கு தெரியும் தனிப்பட்ட முறையில் திருமாவர்களுக்கும் சீமானவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு நட்பு இன்று வரைக்கும் இருக்குன்றது தெரியும். ஏன் விசிகாவை போட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு 2 தொகுதியில் நாம் தமிழர் கட்சி போட்டியிடாமல் இருந்திருக்கலாமோ? இல்லை, அப்படி இல்லை. நாம் தமிழர் இது ஒரு அரசியல் களம் தம்பி. இதுல வந்து போட்டியிடாம இருக்கிறது அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இல்ல அந்த 2 இடத்துல மட்டும் போட்டியிடாம இருந்திருக்கலாம்னு கேக்குறேன். இல்ல அப்படிலாம் கிடையாது. அப்படி பார்க்க போனீங்கன்னா அன்புமணி ராமதாசன் அவர் பாஜக கூட்டணியில் இருக்காரு இல்லையா? இல்ல நான் கேட்கிறேன், இப்போ பாஜக கூட்டணியில இருந்தாலும் தனிப்பட்ட முறையில வந்து நண்பர்களா இருக்கிறவங்க நிக்கிற இடத்துல எல்லாம் நம்ம நிக்க கூடாது அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. நட்பு உறவுங்கிறது வேற. ஒரே குடும்பத்துல இருக்கிற அண்ணன் தம்பி 2 பேரு வேற வேற கட்சியில இருக்காங்க. ஒரே குடும்பத்துல இருக்கிற அப்பாவும் மகனும் வேற வேற கட்சியில இருக்காங்க. இப்ப எங்க கட்சியிலேயே, என்னுடைய தொகுதியிலேயே, விழுப்புரத்திலேயே அவங்க அப்பா வந்து திமுகல பொறுப்புல இருக்காரு, பையன் நாம் தமிழர் கட்சியில பொறுப்புல இருக்கான். எங்க அப்பாவோட நான் 5 வருஷமா பேசுறதே இல்லை அப்படின்னு அவன் சொன்னான். ஏன் அரசியலுக்காக பேசாம இருக்கிறீங்க அப்படின்னு நான் வந்து கேட்டேன். அது போல வந்து அண்ணன் தம்பிகளா பழகிக்கிறோம், நாம் வந்து நட்பாக இருக்கோம், உறவாக இருக்கோம். இன்றைக்கி அண்ணன் திருமா அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி கடும் நெருக்கடி கொடுக்கும் போதெல்லாம் முதல் குரல் கொடுக்கறது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தான் குரல் கொடுக்குறாங்க. அப்போ அது வேற. அரசியல் களத்தில் 40 தொகுதியில் தனிச்சு நிற்கிற ஒரு கட்சி, அந்த கட்சி வந்து நான் இந்த இடத்துல நான் நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது வந்து அது அரசியல் ரீதியாக அது சரியா இருக்காது. அதனால அது நமக்கு பிரச்சனை கிடையாது. இப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப நம்ம தேர்தல் களத்துல நான் நிக்கிறேன். எப்படி அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து மிக நெருக்கமோ, அதே போல எனக்கும் வந்து அண்ணன் திருமா அவர்களும் நல்ல நெருக்கம். அண்ணன் வன்னியரசு அவர்கள் எனக்கு கூட பிறந்த அண்ணன் மாதிரி அவரு. இப்படி வந்து எல்லாம் எனக்கும் நெருக்கமா தான் இருக்காங்க. தமிழகம் முழுதும் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை தம்பிகள் எனக்கு மிக நெருக்கமாக தான் இருக்காங்க. விடுதலை சிறுத்தைகளை பயணிக்கிற அண்ணன்கள் எனக்கு ரொம்ப உறவாகவும் நட்பாகவும் தான் எல்லாருமே இருக்காங்க. இதை நான் ஏன் கேட்டேன் அப்படின்னா, திரு அன்புமணி வந்து சிதம்பரத்தில் போய் பிரச்சாரம் பண்ணும்பொழுது பாணியை நான் உடைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பிரச்சாரம் பண்ணாரு. அந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணும்பொழுது திரு சீமான் அவர்கள் நான் பாணியை உடைப்பேன் நொறுக்கும் அப்படியெல்லாம் பிரச்சாரம் பண்ணாரா என்ன? இல்ல, அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் எனக்கு இட்ட கட்டளை என்ன அப்படின்னா, நீ யாரையும் தோற்கடிப்பதற்காக உன்னை நாங்க நிறுத்தல, நீ வெல்றதுக்காக உன்னை நாங்க நிறுத்துறேன், சரியா? அதனால நீ யாரையும் நான் வீழ்த்துவேன், நான் வந்து தோற்கடிச்சிருவேன், உன்னை இல்லாம பண்ணிடுவேன், நான் வந்து இப்படி வெட்டி முறிச்சிருவேன் அப்படின்லாம் நீ வந்து பேசாத. நீ வெல்லுவதற்கு என்ன உண்டோ அதை பேசு. உனது திட்டங்களை, உன் கட்சியின் கொள்கைகளை, அண்ணன் வந்து முன்வைக்கிற கருத்துக்களை நீ எடுத்து மக்கள் மத்தியில பேசு. நீ யாரையும் வந்து விமர்சிக்காத. குறிப்பா விடுதலை சிறுத்தைகளையோ பாமகவையோ நீ விமர்சிக்க வேண்டிய தேவையும் அவசியமும் இல்லை. ஏன் 2 கட்சிகளுமே இங்கே ஒரு சாதிய கட்சியில் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு, 2மே மிகப்பெரிய வாக்கு வங்கி உள்ள சமுதாயத்து கட்சிகளாக இருக்காங்க, எதுக்கு இவ்வளோ பகச்சிக்கணும் அப்படின்றதுக்காகவா? கிடையாது. அவர்கள் இருவருமே வந்து தமிழர்கள், புரியுதுங்க. நாங்கள் அவர்களை சாதிய கட்சி தலைவர்களாகவும் பார்க்கல, அவர்களிடம் பெரிய ஓட்டு வங்கி இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கல, புரியுது? அந்த ஓட்டு வங்கி ஒன்றுக்குமே பயன்படாது, புரியுதுங்க நான் சொல்றது? நாங்கள் வந்து அவர்களை தமிழர்களாக பார்க்கிறோம், ஒரே களத்தில் நிற்க வேண்டியவர்களாக நாங்கள் பார்க்கிறோம். சிதைஞ்சு இன்னைக்கு ஒரு தவறான புரிதலோடு எதிரிகளோடு கைகோர்த்து நிற்கிற அவர்களை நாங்கள் எங்கள் எதிரிகளாக நாங்கள் பார்க்கல, புரியுதுங்களா? ஒன்று. ரெண்டாவது, இதுதான் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய நோக்கம். அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களினுடைய அழுத்தம் திருத்தமான கருத்து என்னன்னா, அரசின் கொள்கைகளை விமர்சி, தனிப்பணித தாக்குதலை நிறுத்திக்க.
இப்போ தனி மனிதல் தாக்குதல்னு சொல்லும்போது தான் எனக்கு நினைவுக்கு வருது. நீங்க போட்டியிட்ட இடத்துல வந்து ஏதோ உங்களை தாக்கத்துக்கு வந்தாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் கேள்விப்பட்டோம். உண்மையா அது? இல்லை, அது உண்மைதான். யார் தாக்கம்? நாங்கள் வந்து எங்கள் மரக்காணத்தில் நாங்கள் வந்து பொதுக்கூட்டம் நடத்துகிறோம். அதாவது பொதுக்கூட்டத்தில் பேசுகிற நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு பொறுப்பாளர், ஒரு மாவட்ட பொறுப்பாளர் வந்து பேசுகிறாரு. அவர் ஒரு நல்ல மாநில பேச்சாளர். அவர் பேசும்போது கடைசியாக பேச்சை முடிக்கிற போது சொல்கிறாரு, பானையை உடைத்து நாங்கள் வெற்றி அடைவோம் அப்படின்னு அவர் சொல்றார். இது ஒரு சாதாரண பேச்சு தான். ஆமா. இந்த பேச்சை கேட்டுக்கிட்டு ஓரம் காலத்தில் நின்றுட்டு இருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த ஒரு 40-50 பேர் திரண்டு வந்து ஒருமையில வந்து தகாத வார்த்தைகள் எல்லாம் பேசி, யார் அவன் பானையை உடைக்கிறேன்னவன், அடிச்சு ஓட விட்டுருவோம் அப்படி இப்படின்னு வந்து தகராறுக்கு வந்து எகிர்றாங்க. வந்து அங்க நின்றுட்டு இருந்த காவல்துறையினர், கிட்டத்தட்ட ஒரு 25க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அங்க இருந்தாங்க. அவங்க வந்து தடுத்து நிறுத்தி காவல்துறை ஆய்வாளர், ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தார், அவரு எல்லாரும் வந்து சமாதானப்படுத்தி எல்லாத்தையும் அனுப்பி விட்டாங்க. அது எனக்கு ஒரு பெரிய மன உளைச்சலை வந்து உருவாக்குச்சு. இப்ப இதே பேச்சை இணையதளங்கள்ல போய் பாருங்க, இதே பேச்சை எங்க தம்பி பேசுனதை விட மோசமா, கடுமையா மதிப்புக்குரிய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசியிருக்காங்க, சிதம்பரத்துல பேசியிருக்காங்க. அப்போ நான் என்ன கேட்கிறேன், அப்போ விடுதலை சிறுத்தைகள் அன்புமணி ராமதாஸ் அவர்களை ஏன் அடிக்க போகல? அந்த விழுப்புரத்திலுமே அவர் பேசியிருக்காரு, விழுப்புரத்திலையும் பேசியிருக்காரு. அப்போ இது ஒரு அரசியல் ரீதியா நிற்கிற போது, நான் உதயசூரியனை உதிக்க விட மாட்டேன், ரெட்டை இலையை பிச்சு போட்டுருவேன், இதெல்லாம் ஒரு சாதாரணமா பேசுற பேச்சுங்க. அதனால பானையை நான் உடைச்சு வெற்றி அடைவேன் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சாதாரண பேச்சு தான். அரசியல் முதிர்ச்சி இல்லாதவர்கள் இதெல்லாம் ஒரு பிரச்சனையை எடுத்துக்கிட்டு மேடையில வந்து அடிக்கிறதுக்கு வராங்க. விசிகா தான் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல வந்து விசிகா பின்னாடி வேற யாருன்னா இருக்கான்னு நினைக்கிறீங்க? இல்ல, இப்ப எந்த தைரியத்துல ரெண்டு விஷயமா இதை பார்க்க வேண்டியிருக்கு. ஒண்ணு, விசிகாவில் பயணிக்கிற மாவட்ட, நான் கேள்விப்பட்டேன், அவர் வந்து என்னை அடிக்க வந்த ஒருத்தர் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பாளர் அப்படின்னு நான் வந்து அடுத்த நாள் நான் கேள்விப்பட்டேன். விசிகாவோட பொறுப்பாளர்னு நான் கேள்விப்பட்டேன். அப்போ இந்த முதிர்ச்சியின்மை அப்படிங்கிறது விசிகா தோழர்களுக்கு இல்லாம இருக்கு, அரசியல் படுத்தப்படாமல் இருக்கிறாங்க. அமைப்பாய் திரளும் அதிகாரம் வெல்லும்னு சொன்ன திருமாவர்கள் அவங்க கட்சி தொடர்களே அரசியல் படுத்தலன்னு சொல்றது எப்படி ஏற்புடையதா இருக்கும்? இல்ல, படுத்தி இருந்தா ஒரு மேடையில ஒரு ஒரு தேர்தல் பரப்புரையில ஒரு மேடையில பேசுற பேச்சுக்கு அந்த தம்பிங்க வந்து அடிக்க வந்திருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? அது ஒரு நாகரிகம். இன்னொன்னு கேட்கிறேன், இப்ப நான் சொல்றேன் கேளுங்க. நாங்க வந்து மிக மோசமா சாதியை சொல்லி தகாத வார்த்தைகள்ல ஒருமையில அவங்க கட்சி தலைவரை நாங்க வந்து பேசியிருக்கோம், தாக்கணும், மிக மோசமான தாக்குதல நாங்க ஈடுபட்டோம் அப்படின்னு சொன்னா, இந்த இப்ப திமுக காரங்க சில பேர் பேசுறாங்கல்ல, மேடையில ஏறி பேசி ஒருத்தர் எல்லாம் நடவடிக்கை எடுத்தாங்க. அப்புறம் மதிப்புக்குரிய வெற்றி கொண்டான், தீப்பொறி ஆறுமுகம், கரூர் முரளி, இவங்கெல்லாம் பேசுறாங்கல்ல, அந்த மாதிரி நாங்க ஒரு மட்டமா மூன்றாம் தரமா தரக்குறைவா நாங்க பேசியிருந்தோம் அப்படின்னு சொன்னா, நீங்க அடிக்க வந்தீங்கன்னா அது நியாயம், அதை நான் ஏற்றிருப்பேன். இது ஒரு சாதாரண விஷயங்க. நாங்கள் எங்களை எதிர்த்து நிற்கிற ஒரு சின்னத்தை நான் வந்து அங்க மோதல் வந்து இப்ப பாருங்க, நீங்க நல்லா கவனிங்க, அங்க வந்து பாமக நிக்குது. அதாவது இப்படி சொல்ல வேண்டாம், நம்ம இப்படி சொல்லுவோம், பாஜக கூட்டணி நிக்குது, அதிமுக கூட்டணி நிக்குது, திமுக கூட்டணி நிக்குது. ஆனா எங்க தம்பிங்க பேசும்போது பாமக கூட்டணி சின்னத்தை நாங்கள் வந்து கசக்கி புளிஞ்சு விடுவோம் மாம்பழத்தை அப்படின்னு சொல்லல. அதிமுக கூட்டணியில நிக்கிறவருடைய ரெட்டலையை நாங்கள் நெருப்பு வச்சு கொளுத்துவோம் அப்படின்னு நாங்க சொல்லல. பானையை உடைப்போம்னு மட்டும் சொல்றான். ஏன்னா அங்க வந்து களத்தில் நேரடி மோதல் அப்படிங்கிறது வந்து நாம் தமிழர் கட்சிக்கும் திமுக கூட்டணிக்கும் தான். அப்ப அதை தான் அந்த விமர்சனமா அவன் சொல்றான். புரியுதா உங்களுக்கு? அப்ப அதை வந்து ஒரு விமர்சனமா எடுத்துக்கிட்டு ஒரு சாதாரண விஷயமா அதை கடந்து போறதுக்கான பக்குவம் இல்லைங்கும் போது நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, அரசியல் படுத்தப்படவில்லை, அவர்கள் அரசியல் படுத்தப்பட்டிருந்தால் இது ஒரு தேர்தல் பரப்புரையில அவங்க பேசுறாங்க அப்படின்னு கடந்து போயிருக்கலாம். ஒருமையில பேசல, தரக்குறைவா பேசல, சாதி சொல்லி திட்டல, இப்படி எதுவுமே செய்யல. நம்ம சொல்றது வந்து அவன் ஒரு சிம்பாலிக்கா சொல்றான், பானையை உடைத்து நாங்கள் மைக்கை வெல்ல வைப்போம்
உயர்த்தி பிடிப்போம் அப்படின்னு அவன் சொல்றான். இப்போ நீங்க இத்தனை நாள் பரப்புரையில நீங்க பரப்புரை பண்ணும்பொழுது அதாவது கசப்பான அனுபவங்கள்லாம் நீங்க எதை சொல்லுவீங்க முதல்ல? நிறைய இருக்கு. இப்போ இது ஒரு எனக்கு மிக மோசமான ஒரு கசப்பான அனுபவம். இதை நான் வந்து விடுதலை சிறுத்தை தம்பிகள்ட்ட இருந்து இதை நான் எதிர்பார்க்கல. ஒண்ணு. ரெண்டாவது வந்து நீங்க எல்லாம் ஒரே சமூகம் தானே, பட்டியல் சமூகம் சார்ந்தவங்க தானே அங்க நிக்கிறீங்க. ஆமா, உங்களுக்குள்ள இந்த மாதிரிலாம் இருக்குதே. அடுத்தது வந்து இன்னொன்னு என்னன்னு கேளுங்க. சுவர் எழுத்து எழுதியிருக்கிறோம். நீங்க தொகுதிக்குள்ள நுழைஞ்சா வன்னியர்கள் பகுதி முழுதும் ஒரு பானை கூட இருக்காது, ஃபுல்லா மாம்பழம் தான் இருக்கும். பறையர்கள் வாழ்கிற பகுதிகள் முழுதும் மாம்பழம் ஒண்ணு கூட இருக்காது, ஃபுல்லா வந்து பானை தான் இருக்கும், ரெட்டலை இருக்கும். புரியுதுங்களா நான் சொல்றது? எங்க சின்னம் அப்படிங்கிறது பெரும்பாலான இடங்கள்ல இருக்காது. மைக் சின்னங்கிறது பெரும்பாலான இடங்கள்ல இருக்காது. ஆனா எங்க திரும்பினீங்கனாலும் பானையை வரைஞ்சி வச்சிருக்காங்க, எங்க திரும்பினீங்கனாலும் மாம்பழம் வரைஞ்சி வச்சிருக்காங்க, ரெட்டலை வரைஞ்சி வச்சிருக்காங்க. இருக்கா? எங்கேயாவது எங்க தம்பிங்க அடர்த்தியா இருக்க இடத்துல ஒரு சுவத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பெயிண்ட் அடிச்சு அங்க எழுதி வச்சிருப்பாங்க, நாம் தமிழர் கட்சி, அண்ணன் சீமான் வெற்றி வேட்பாளர் அப்படின்னு ஏதாவது எழுதி வச்சிருப்பாங்க. இதை கூட பொறுத்து கொள்ள முடியல திமுக கூட்டணிக்கு. என்ன செய்யறாங்கன்னா இரவோடு இரவா போய் அங்க போய் பெயிண்ட் அடிச்சு வச்சிடுறது, மீண்டும் எழுத முடியாத அளவுக்கு ஒரு பெயிண்ட் அடிச்சு வச்சிடுறது. அதுக்கப்புறம் யார் வீட்லையாவது அனுமதி வாங்கி, சில வீடுகளில் நாங்கள் அனுமதி வாங்கி அந்த வீட்டு முன்னாடி வந்து ஒரு வெள்ளை பெயிண்ட் அடிச்சு எழுதி வச்சிருக்கோம்ல, அந்த வீட்டுக்காரங்களை போய் மிரட்டுறது. அவங்க என்ன பண்றாங்கன்னா, அங்க லோக்கல் தம்பிங்க தானே எழுதியிருக்கிறாங்க, லோக்கல் தம்பிங்களை கூப்பிட்டு இல்லப்பா ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்கப்பா, ராத்திரிலாம் வந்து ஒரே பஞ்சாயத்து பண்றாங்க, அது வேண்டாம், எங்களுக்கு எதுக்கு தேவையாது, நீங்க பெயிண்ட நீங்க கொண்டாந்து வெள்ளை அடிச்சு விடுறியா இல்ல நாங்களே அடிக்கட்டுமா? இதை வந்து பாமகத்தையோ ரெட்டலை கட்சிக்கிட்டயோ போய் கேட்கறது கிடையாது. அவங்க எழுதியிருக்கிறாங்க, அவங்களெல்லாம் போய் கேட்கறது இல்லை. அவங்களுக்கு பிரச்சனையே நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சியை இன்னும் வளராத கட்சி அப்படின்னு நினைக்கிறாங்களா, இல்ல நாம் தமிழர் கட்சியன்னா நம்ம மிரட்டலாம், யாரு ஊருக்கு இலட்சம் பிள்ளையார் கோயில ஆண்டின்னுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து மிரட்டலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு தெரியல. இப்படியான வேலைகளை நிறைய செஞ்சாங்க. அப்ப நமக்கு வந்து சங்கடத்தை உருவாக்குது. என்னடா இதுவா அரசியல் நாகரிகம்? நீங்க ஊரு பூரா நீங்க எழுதியிருக்கீங்க, ஊரு பூரா நீங்க வரைஞ்சிருக்கிறீங்க, அங்க எங்கேயாவது போய் எங்க தம்பிங்க போய் உளுந்தூர்பேட்டையில ஒரு தம்பி வந்து இதே மாதிரி சுகத்துல வந்து எழுதிட்டு இருக்காரு. எழுதிட்டு இருக்கும்போது இங்க எழுதக்கூடாதுன்னு சொல்லி வந்து தடுத்து நிறுத்தி சண்டை. விசிகா தம்பிங்க வந்து செஞ்சிடறாங்க, எங்க கட்சி தம்பி மண்டை அடிச்சு உடைச்சிடறாங்க. ரத்தம் சொட்ட சொட்ட அவனை கொண்டுட்டு போய் மருத்துவமனையில வந்து நாங்க சேர்க்கிறோம். அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு அண்ணன் இந்த மாதிரி மண்டை அடிச்சு உடைச்சி சுகத்துல எழுதக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்ட்டு. உடனே அண்ணன் வந்து நாங்கள் வந்து அதுக்குள்ளேயும் போய் காவல்துறையில் போய் வழக்கு தொடுக்கிறதுக்கு தம்பிங்க எல்லாம் போயிட்டாங்க. அட்டெம்ப்ட் மர்டர் அப்படின்னு சொல்லி வழக்கு தொடுத்துடலான்ட்டு எல்லாம் போகிறாங்க. வழக்கறிஞர்கள் குழுமம்லாம் வந்துருச்சு, எல்லாம் போயாச்சு. எல்லாம் போய் காவல்துறையில் நிற்கிறோம். இன்ஸ்பெக்டர்லாம் போய் எல்லாம் மனு இதில் எஃப்ஐஆருக்கெல்லாம் போடுறதுக்கான ஏற்பாடெல்லாம் செஞ்சாச்சு. அண்ணன் சீமான் என்ன சொல்லிட்டாங்க, வேண்டாம் அப்படின்னு. வேண்டாம் விட்டுருங்க, அது நமக்கு அதாவது அவங்க கிடையாதுல நம்ம எதிரி, விடு, அது சின்ன தம்பிங்க, அவங்க யாராவது ஏதாவது பண்ணியிருப்பாங்க, விடு, நம்ம அது அண்ணன் சங்கடப்படுவாரு, திருமாண்ணன் வந்து சங்கடப்படுவாரு, அது வேண்டாம் விட்டுரு, நம்ம தம்பிகிட்ட சொல்லு, அவனுக்கு ஆறுதல் படுத்தி அவனை மருத்துவமனையில் வச்சு நல்லா பார்த்து அவனை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வாங்க, நம்ம பார்த்துக்குவோம், எஃப்ஐஆர் போட வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அப்ப இந்த மனநிலை இருக்குல்ல, இந்த மனநிலை வந்து எதிர்தரப்புக்கு இல்லை. இப்ப இந்த விஷயம் வந்து அண்ணன் திருமா அவர்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு நமக்கு தெரியாது. சரி, தெரிஞ்சா அந்த தம்பிகளை கூப்பிட்டு கண்டிக்கணும்ல. ஏப்பா அவன் ஒரு பக்கத்துல எழுதிட்டு போறானே, என்ன வருது, செவத்துல எழுதுனதுனால ஓட்டு வந்துட போதா? நீங்க என்ன நினைக்கிறீங்க தம்பி, செவத்துல எழுதுனா ஓட்டு வந்துருமா? அது சும்மா ஒரு அந்த 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 பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தொண்டர் மனநிலை தானே அது. நம்ம சின்னத்தை வரைஞ்சி வைக்கணும், நம்ம கட்சியை எழுதி வைக்கணுங்கிறதெல்லாம் ஒரு மனநிலை தானே தம்பி, புரியுதுங்களா? எழுதி வச்சா ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொன்னா ஏன் ஓட்டுக்கு காசு கொடுக்குறீங்க? இல்ல, அடுத்து நான் கேட்க வந்தேன். எனக்கு வந்து நாமத்தோட எங்கேயும் காசு கொடுக்கல, ஏன்னா உங்ககிட்ட இல்ல கொடுக்கல. நிறைய இடத்துல வந்து கொடுத்தாங்க, எல்லா கட்சியும் கொடுத்தாங்க, ஏன்னா எங்க இடத்துலயுமே கொடுத்தாங்க, நம்ம இல்லைன்னா சொல்ல. நீங்க இருந்த இடத்துல எந்தெந்த கட்சி எவ்வளவு குத்துச்சு, குறிப்பா வந்து திமுக குத்துச்சா? திமுக கூட்டணி வந்து முதல்ல ஒரு 200 ரூபா கொடுத்துட்டாங்க தம்பி. ஒரு என் தொகுதி முழுதும் கொடுத்துட்டாங்க அவங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன்.
எனக்கு தெரிஞ்சிட்டு நான் வந்து பாமககாரங்க பரப்புரை செய்கிறத பார்த்தேன். அதிமுக கூட்டணி பரப்புரை செய்கிறத நான் பார்த்தேன். மதிப்புக்குரிய பாக்யராஜ் அவர்களை விழுப்புரத்தில் நகரத்திலேயே நான் வந்து அவர் பரப்புரை செய்கிறதெல்லாம் நான் பார்த்தேன். ஆனா விசிக கூட்டணி, அதாவது திமுக கூட்டணி பரப்புரை செய்கிறத நான் பார்க்கல. ஒருவேளை அவங்க செஞ்சிருந்திருக்கலாம். ஆனா கூட்டம் போட்டாங்க, பொதுக்கூட்டம் போட்டாங்க. பொதுக்கூட்டத்தில் மதிப்புக்குரிய முதல்வர்கள் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசினாங்க, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசினாங்க, அண்ணன் திருமா அவர்கள் வந்து பேசினாங்க. இவங்க இப்படி வந்து பொதுக்கூட்டங்களை அவங்க போட்டாங்க. ஆனா இந்த வாகனங்கள்ல வந்து தொடர்ச்சியா பரப்புரை மேற்கொண்டாங்களாங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா நான் வந்து பார்க்கல. அப்புறம் இப்ப நான் வந்து என்னுடைய 6 தொகுதியிலையும் 16 பொதுக்கூட்டம் போட்டிருக்கேன். அதாவது அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பேசினது இல்லாம. புரியுது. ஆசியா ஒரு வேட்பாளரா நான் வந்து 16 பொதுக்கூட்டம் வந்து போட்டிருக்கேன். அந்த மாதிரி இவங்க போட்டாங்களா? விக்கிரவாண்டியில போட்டாங்களா, திண்டிவனத்துல போட்டாங்களா, திருக்கோவிலூர்ல போட்டாங்களா, உளுந்தூர்பேட்டையில போட்டாங்களான்னா எனக்கு போட்டதா எனக்கு தெரியல. புரியுது உங்களுக்கு? அப்ப எந்த நம்பிக்கையில இவங்க இதெல்லாம் செய்யல அப்படின்னா, காசு கொடுத்துருவோங்கிற நம்பிக்கையில. எது வந்து வெறும் 200 ரூபாவா? 200 ரூபாய வந்து வெறும் 200 ரூபான்னு சொல்லாதீங்க. அந்த தொகுதியில் இருக்கிற 15 லட்சம் பேருக்கு 200 ரூபாய் தேர்தல் உரிமை தொகைன்னு சொல்லிடலாம் தம்பி. தேர்தல் உரிமை தொகை 200 ரூபான்னு நீங்க சொல்லாதீங்க தம்பி. 15 லட்சம் பேருக்கு 200 ரூபாய் தம்பி. ஓகே. அப்போ ஒரு பெரிய பல கோடி வருது இல்ல தம்பி. அதை வந்து ஒரு சாதாரண ஒருத்தன் செஞ்சிட முடியாது. அப்ப 15 லட்சம் பேருக்கு 200 ரூபாய் கொடுத்துட்டு இவங்க இருந்தாங்க. இந்த நேரத்துல பார்த்து சீமான் வர்றாரு விழுப்புரத்துக்கு. வந்தா மக்கள் அலை கடல்னா வர்றாங்க. புரியுதுங்களா? இப்ப நாம் தமிழர் கட்சிக்கும் திமுக, அதிமுக, பாமக கூட்டணிக்கும் மன்னிக்கணும், அந்த பிஜேபி கூட்டணிக்கு இருக்கிற ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க எல்லாம் 5000% டாடா ஏசி வச்சு கிராமப்புறங்கள்ல இருக்கிற பெண்களை, வயதானவர்களை கூட்டத்துக்கு கூட்டிட்டு வர்றாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வர்றாங்க, வந்துட்டு பேசுறாங்க, பேசிட்டு போறாங்க. சாரையா நூற்றுக்கணக்கான டாடா ஏசிகள் கிராமங்களை நோக்கி போகுது. அப்போ நான் ஒரு இடத்துல பரப்புரை பண்ணிட்டு வந்தவன் ஒரு இடத்துல நிறுத்துறேன். அங்கே கொண்டாந்து ஒரு டாடா ஏசியை நிறுத்திட்டு டீ வாங்கி கொடுக்குறாங்க. அந்த டாடா ஏசியில் வயசான பெண்கள்லாம் உட்காந்துருக்காங்க. இப்போ நான் அங்கே போய் கேட்குறேன், எங்கம்மா போயிட்டு வர்றீங்க அப்படின்னு. கட்சி கூட்டத்துக்கு போயிட்டு வரோம். யார் பேசுனது? யாரோ பேசுனாங்க. புரியுதா உங்களுக்கு? என்ன பேசுனாங்க? ஒன்றும் தெரியலப்பா, என்னமோ பேசுனாங்கப்பா. அப்ப அவங்களுக்கு யாரு பேசுனாங்க, எதுக்கு போனோம், எதுவும் தெரியாது தம்பி. கூட்டம் காட்டுறதுக்கு போறாங்க. எவ்வளவு கொடுத்தாங்க? 300 ரூபாய் கொடுத்தாங்க. அப்ப இந்த நிலைமை எங்களுக்கு கிடையாது. சீமான் வந்தா ஆயிரக்கணக்கான பேர் பொதுமக்கள் வந்து குழுமிடுறாங்க. இதை பார்த்த உடனே ஒரு அச்சம் வந்துருச்சு அவங்களுக்கு. உடனே களத்துல இறங்கி அடுத்த நாள்ல இருந்து தேர்தல் 18ஆம் தேதி வரைக்கும் என்ன செய்யறாங்கன்னா, பயங்கர சுறுசுறுப்பா 300 ரூபாய் கொடுக்குறாங்க திரும்ப. அப்போ மொத்தம் 500 ரூபாய் மொத்தமா கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு தம்பி. புரியுது. இப்போ ஒருத்தரை கூப்பிட்டு ஒரு ஊர்ல அப்பா எத்தனை ஓட்டு, அவங்க ஊர்ல எத்தனை ஓட்டுன்னு அவங்க கையில லிஸ்ட் இருக்கு. ஆமா, அந்த லிஸ்ட் படி காசை கையில கொடுத்து எல்லாருக்கும் 300 ரூபாய் திரும்ப கொடுறான். அவங்க பெருசா அடுத்து சீமான் என்ன பண்றாரு, ஒரு ரவுண்டு போயிட்டாரு. போனவர் எந்த தொகுதிக்கும் செய்யாத ஒரு வேலையை விழுப்புரத்துக்கு செய்யறாரு. என்னன்னா 2வது ரவுண்டு வர்றாரு. 2வது ரவுண்டு வந்து திண்டிவனத்துல ஒரு வாகன பரப்புரை, மரக்காணத்துல ஒரு பொதுக்கூட்டம் போட்டதும் இன்னமும் ஒரு சின்ன இது ஏற்பட்டு போச்சு அவங்களுக்கு. புரியுதுங்களா? நீங்க மரக்காணத்துல எல்லாம் வந்து அது பொதுக்கூட்டமே கிடையாது, அது மிகப்பெரிய மாநாடு. பொதுமக்கள் வர்றாங்க, கட்சிக்காரங்க கிடையாது, பொதுமக்கள் வர்றாங்க. சீமான் பேசுறாருன்னா பொதுமக்கள் வர்றாங்க. கடைசிக்கு நாங்க பெரிய விளம்பரம்லாம் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஆனால் பொதுமக்கள் வந்து அவர் பேச்சை கேட்கறதுக்கு மக்கள் கடுமையா வர்றாங்க. அப்ப 2வது தடவை சீமான் வர்றாரு அப்படின்னு சொன்ன உடனே திரும்ப ஒரு 300 ரூபாயை கொடுத்து வச்சிருக்காங்க. இதுதான் இன்னைக்கு இது திராவிட அரசியலோட இந்த முடிவுல வந்து நம்ம கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா, தேர்தலை அவர்கள் வியாபாரமாக மாற்றி விட்டார்கள். அதிமுக பாமக வந்து காசு தரலையா? அதிமுக 200 ரூபாய் கொடுத்ததா நான் கேள்விப்பட்டேன். எப்படி இது இப்ப நான் திமுக கொடுத்ததை பத்தி சொல்றேன்ல, அதுவும் நான் ஒன்னும் கையங்களமா யாரையும் போய் பிடிக்கல. அதுவும் நம்ம கேள்விப்படுறதுதான். நம்ம தம்பிங்க கிராம எங்க தம்பிங்களும் இருக்காங்கல்ல, அவங்க சொல்றாங்க என் வீட்டுக்கே வந்து எங்க அம்மாக்கிட்டே காசு கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னு சொல்லி தம்பிங்க சொல்றதை வச்சுதான் நான் சொல்றேன். அதை பாமக கொடுக்கல. ஒருவேளை அவங்க
அவங்க ஆதிக்க சாதியினர் இருக்கிறவங்களுக்கு மத்தியில மட்டும் கொடுத்தாங்களாங்கிறது தெரியல எனக்கு. ஏன்னா நம்ம தம்பிங்க கட்சியில இருக்கிறவங்க எல்லா சாதி தம்பிங்களும் இருக்காங்க. தம்பிங்க வந்து சொன்னாங்க பாஜக கூட்டணி காசு கொடுக்கல அப்படின்னு. அதிமுக கூட்டணி கொடுத்துருக்காங்க, ஆனா தொகை கம்மியா கொடுத்துருக்காங்க. திமுக கூட்டணி 500 ரூபா கொடுத்துருக்காங்க. இப்போ நாங்கள் ஒரு வீடியோ பார்த்தோம் அன்னைக்கு வாக்குப்பதிவு நடக்கும் பொழுது, நீங்கள் வந்து அந்த வாக்குப்பதிவு இடத்துல போயிட்டு ஏதோ பிரச்சனை பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ எங்கள் இப்போ நாம் தமிழர் கட்சி சாதனம் வந்து ஏன் நீங்கள் வந்து உட்கார வைக்கலையா, உள்ளே வரல அப்படின்ற மாதிரி ஏதோ பேசியிருந்தீங்க. என்ன நடந்துச்சு? ஆக்சுவலாக வந்து வாக்குச்சாவடியில் முகவர்களை ஒரு ஒரு கட்சியும் அவங்களோட ஏஜென்ட்டுகளை உட்கார வைக்கிறாங்க. வாக்குச்சாவடியில் எந்த சிக்கல் நடந்துடக்கூடாது, அந்த வாக்கு உரியவர்கள் தான், அந்த போட்டோவில் இருக்கிறவங்க தான் வந்து ஓட்டு போடுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு ஒவ்வொரு கட்சியும் முகவர்களை நியமிச்சிருக்காங்க. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியும் முகவர்களை நியமிச்சிருக்கு. அந்த முகவர்கள் கட்சியினுடைய முகவர்கள் தான் அப்படிங்கிறத ஐடென்டி பண்றதுக்கு 2 பேர் கையெழுத்து போடலாம். ஒன்று வேட்பாளர், இன்னொன்று வேட்பாளரோட ஏஜென்ட். வேட்பாளரோட ஏஜென்ட் அப்படிங்கிறவரு ஒரு வழக்கறிஞர். அவரை நான் டே 1 நியமிச்சிட்டேன். டே 1 இருந்து என்னுடைய சிக்கல்கள் அனைத்தையுமே எனக்காக ஆன் பிஹாஃப் ஆஃப் மீ எல்லா விஷயங்களையும் போய் தேர்தல் ஆணையத்தோடு தொடர்பு கொண்டு செயல்படுத்தி கொண்டிருப்பவர் என்னுடைய முகவர் தான், என்னுடைய ஏஜென்ட் தான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ எங்களுக்கு தேர்தல் ஆணையம் எங்கள் 2 பேர் போட்டோவையும் ஒட்டி எங்கள் 2 பேர் கையெழுத்தையும் போட்டு அவங்க கிரீனிங்கில் கையெழுத்து போட்டிருக்காங்க. இவங்க 2 பேரும் கையெழுத்து போட்டால் செல்லும் அப்படின்னு. அப்போ அந்த சம்பந்தப்பட்ட அந்த ஊரில் திண்டிவனத்தில் இருக்கிற அந்த தென் நற்குணம் அப்படின்னு ஒரு ஊர், தென் நற்குணத்தில் அந்த அந்த வாக்குச்சாவடியில் என்னுடைய முகவர் என்னுடைய ஏஜென்ட் கையெழுத்து போட்டு 2 பேரை உள்ள அனுப்புறாரு. அவங்க ஒரு 5 மணிக்கு போய் எல்லாரும் கையெழுத்து போட்டு உள்ள போற மாதிரி போறாங்க. அந்த வாக்குச்சாவடியில் இருக்கிற அதிகாரி இருக்கார்ல, அவரு வேட்பாளர் கையெழுத்து போட்டா மட்டும்தான் நான் அனுமதிப்பேன், இல்லைன்னா நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தகராறு பிரச்சனை பண்றாரு. அனுமதிக்க முடியாதுங்கிறார். அப்ப அவங்க சொல்லியிருக்காங்க, இல்லைங்க இப்ப என்ன காட்டுங்க, எல்லாருக்கும் வேட்பாளரை கையெழுத்து போட்டிருக்காருன்னு காட்டுங்க, எங்களுக்கு வேட்பாளர் ஏஜென்ட் கையெழுத்து போட்டாலும் செல்லுங்க அப்படின்னு. திமுக கூட்டணிக்கு அவங்க தான் போட்டிருக்காங்களா, வேட்பாளர் தான் போட்டிருக்காரா காட்டுங்க. அதிமுக கூட்டணிக்கு வேட்பாளர் தான் போட்டிருக்காரா, பாமக கூட்டணிக்கு அவங்க தான் போட்டிருக்காங்களா, என்ன பேச்சு பேசுறீங்க, உங்களுக்கு என்ன சட்டம் தெரியாம ஏங்க நீங்க அதிகாரியா வந்தீங்க அப்படின்னு தம்பிங்க பேசுறாங்க. உடனே போலீஸ்காரங்களை கூப்பிட்டு கழுத்தை பிடிச்சி 2 பேரையும் வெளில தள்ளிட்டாங்க. நான் ஓட்டு போடுறதுக்கு சென்னைக்கு வந்திருக்கிறேன். காலையில 7 மணிக்கு ஓட்டு போட்டு நான் விழுப்புரத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறேன். இப்ப எனக்கு போன் பண்றாங்க, சரி நீங்க இருங்கன்னு சொல்றேன். நான் இப்போ அங்க போய் ரீச் பண்ணி நேர அந்த பிரச்சனைக்கு உரிய வாக்குச்சாவடிக்கு நான் போறேன். அது வரைக்கும் எங்க பிள்ளைகளை அவங்க அனுமதிக்கல. அவரு ஒரு 10-11 மணிக்கு போல போன் பண்ணி நீங்க வாங்கன்னு கூப்பிட்டுருக்காரு. இப்ப என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இதுக்கு இடைப்பட்ட காலத்துல நீங்க என்ன பண்ணீங்க, எதற்காக நாம் தமிழர் கட்சியை மட்டும் நீங்க அனுமதிக்கல? அப்ப கள்ள ஓட்டு போடுறதுக்கு பிளான் பண்ணீங்களா? எந்த திட்டத்தின் அடிப்படையில நாம் தமிழர் கட்சியை வெளில அனுப்புனீங்க? உங்களுக்கு சட்டம் தெரியுமா தெரியாதா? சட்டம் தெரியாத ஒரு கூமுட்டைய தேர்தல் அதிகாரியா ஒரு வாக்குச்சாவடியில எப்படி உட்கார வைக்கலாம்? முகவர் கையெழுத்து போடலாம், வேட்பாளரும் போடலாங்கிற சட்டம் தெரியாத ஒரு ஆளை எப்படி அதிகாரியா உட்கார வைக்கிறாங்க? இதை தான் நான் வந்து கேள்வி எழுப்பினேன், கேட்டேன். இதை வந்து நாங்க தேர்தல் ஆணையத்துக்கு புகார் அளிச்சிருக்கிறோம். அந்த வாக்குச்சாவடியில மறு வாக்குப்பதிவு நடத்தணும், அங்க ஏதோ ஒரு தவறு செய்திருக்கிறார் அந்த அதிகாரி, அதனாலதான் எங்க முகவரை அவங்க அனுமதிக்கல அப்படின்னு கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்கோம். இப்போ நிறைவா என்னுடைய கேள்வி, வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு எப்படி இருக்கு தம்பி? வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது எல்லா வேட்பாளர்களுக்கும் எப்படி ஒரு நம்பிக்கை, நான் வென்று விடுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கோ அதே அளவுக்கு நம்பிக்கை எனக்கும் இருக்கு தம்பி. புரியுதுங்களா? ஆனா எனது தொகுதியில் வந்து திமுகவினுடைய நடைமுறைகள் இருக்குல்ல, அவைதான் வந்து என்னுடைய வெற்றி வாய்ப்பை தட்டி பறிப்பது போல ஒரு ஒரு எண்ணம் வந்து கடைசி நேரத்தில் எங்களுக்கு வந்து ஏற்பட்டுச்சு. அது எப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 50,000 வாக்குகள் கள்ள ஓட்டு போட்டிருக்காங்க திமுக கூட்டணி. கள்ள ஓட்டுனா எப்படி போடுறாங்கன்னா, ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கு முன்னாடியும் ஒரு 50 பேர்ல இருந்து 100 பேர் திமுக காரங்க உட்காந்துட்டு இருக்காங்க. மர நிழல் இருந்தா மர நிழல்ல உட்காந்துருக்காங்க, இல்லைன்னா சாமியானா போட்டுட்டு உட்காந்துருக்காங்க, இல்லைன்னா கீத்துக்கோட்டா போட்டுட்டு உட்காந்துருக்காங்க. சாவடியிலிருந்து ஒரு 100 அடி 200 அடி தள்ளி நல்ல பிள்ளைகள் மாதிரி கும்பலா உட்காந்துட்டே இருக்காங்க.
நானும் வாக்குச்சாவடி போகும்போதெல்லாம் பார்க்குறேன், மற்ற கட்சிக்காரங்களாம் காணும், திமுக காரர்கள் மட்டும் உட்காந்துட்டு இருக்காங்களே, திமுக கூட்டணி மட்டும் இருக்குதே எப்படி அப்படிங்கிறத நான் வந்து ஏன் இவங்க இருக்காங்க, இவ்வளவு பேர் குழுமி இருக்காங்களே ஏன்னு பார்த்துட்டு இருக்கேன். இதுதான் திமுகவினுடைய தேர்தல் நடைமுறையா இந்த 60 ஆண்டு காலமா இருந்திருக்கு. அது என்னன்னா, சரியா ஒரு 5ல இருந்து 5:30 மணிக்கு இந்த குழுமி இருக்கக்கூடிய அந்த 100 பேர் அல்லது 50 பேர் கிளம்பி நேரம் வாக்குச்சாவடிக்கு போறாங்க. போயிட்டு அதிகாரியே கேட்குறாங்க, எவ்வளவு ஓட்டு பதிவாயிருக்கு. இந்த மாதிரி இப்போ உதாரணத்துக்கு 1000 ஓட்டு மொத்தம், அந்த சாவடிக்கு மொத்தம் 1000 ஓட்டு, 800 ஓட்டு பதிவாயிருக்குன்னா 200 ஓட்டை நாங்க பிரிச்சு நாங்க போட்டுக்கிறோங்கிறாங்க. அதுக்கு உடனே அந்த முகவர்கள் இருக்காங்கல்ல, அந்த முகவர்களை 2 விதமா கன்வின்ஸ் பண்றாங்க. உனக்கு ஒரு ஆளுக்கு எவ்வளவு காசு தர்றோம், நீங்க எந்திரிச்சு போயிரு, மீதி இருக்கிற 200 ஓட்டை நாங்க போட்டுக்கிறோம். அல்லது இல்ல முடியாது, எங்க காசு வேணாம், எங்க கட்சிக்கு ஓட்டு வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க ஆளுங்கட்சி, நாங்க 100 ஓட்டு எடுத்துக்கிறோம், மீதி 100 உங்களுக்கு கொடுக்குறோம், நீங்க எல்லாம் பிரிச்சுங்க. இப்படி போடுறாங்க தம்பி. இதுக்கு தடையா இருக்கிறது யாரான்னு பார்த்தா நாம் தமிழர் கட்சி. அப்ப நாம் தமிழர் கட்சியை என்ன செய்யறாங்கன்னா, உள்ளே வச்சு அடிக்கிறாங்க பசங்களை. சின்ன பசங்களா இருக்காங்க. பசங்க வந்து உறுதியா உள்ள நிக்கிறான், போக முடியாது, ஓட்டு போடுறதை நான் ஒத்துக்க மாட்டேன், அது தப்பு, நாங்க ஏற்க முடியாது அப்படின்னு காவல்துறை துணை அங்க என்ன ஒரு சாவடிக்கு ஒரு ஆம்பளை போலீஸ் ஒரு பொம்பளை போலீஸ் போட்டிருக்காங்க, ஒரு கான்ஸ்டபிள் தான். ஆமா. அப்ப அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாம இருக்கு. அப்ப பல இடங்கள்ல என்ன செய்யறாங்கன்னா, நாங்க உடனே எங்களுக்கு போன் பண்றாங்க, நாங்க உடனே தேர்தல் ஆணையத்துக்கு போன் பண்றோம், தேர்தல் ஆணையம் காவல்துறையை அனுப்புறாங்க. ஒரு இன்ஸ்பெக்டர் ஜீப்ல வந்து இறங்கி போலீஸோட போய் பிரச்சனை பண்ணா ஒத்துக்க மாட்டேங்கிறான். உள்ள வந்து அந்த அதிகாரியோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கான், ஒரு 25 பேர் நடத்திட்டு இருக்கான், ஒரு 25 பேர் ஓட்டு போய் போட்டுடுறான். அந்த ஓட்டு போட்டோன்னே ஒருத்தன் சரி பண்ணணுங்க, அவன் அதையும் இவங்களே போய் நின்றுட்டு அந்த வேலையை செஞ்சிடறாங்க, ஓட்டை போட்டுறானுங்க, 200 ஓட்டை தட்டி விட்டுறானுங்க. அப்ப நாங்க உடனே வந்து துணை ராணுவத்துக்கு போன் பண்ணி பல இடங்கள்ல அடிச்சு பிரிச்சு ஓட விட்டுருக்காங்க திமுக கூட்டணியை. துணை ராணுவம் வந்து அவனுக்கு ஒன்றும் தெரியாதுல, எல்லாம் இந்திக்காரன், அட்ரானோன்னா அடிச்சு பிரிச்சு ஓட விட்டுருக்கான். அப்ப கிட்டத்தட்ட என்னுடைய 6 சட்டமன்ற தொகுதியில 50,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை வந்து போடாத வாக்குகளை, வெளியூர்ல இருக்கிறவங்களுடைய வாக்குகளை, இறந்து போனவர்களுடைய வாக்குகளை திமுக கூட்டணி போட்டிருக்கு. இப்போ வெற்றி வாய்ப்பை எப்படி நீங்க வந்து நிர்ணயிப்பீங்க? அப்ப கள்ள ஓட்டு போடுற புத்தி, இந்த புத்தி வந்து இந்த விஷயத்த, இதுதான் திராவிட மாடலான்னு நான் கேட்கிறேன். இதுதான் ஜனநாயகமா? உங்க ஜனநாயகமா சொல்லுங்க, இதுதான் ஜனநாயகமா? இதுதான் உங்களுடைய சமூக நீதியா? இத்தனை ஆண்டு காலத்துல நீங்க வந்து கத்துக்கிட்டது தானா ஓட்டுக்கு காசு கொடுக்கறது? ஓட்டுக்கு காசு கொடுக்கறது தான் ஜனநாயகமா? ஓட்டுக்கு காசு கொடுக்கறது தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கிறதா? அது ஒரு கேவலமான செயல்பாடு இல்லையா? நான் விடுதலை சிறுத்தைகளை பார்த்து கேட்கிறேன், வெல்லும் ஜனநாயகம்னு நீங்க மாநாடு நடத்துறீங்கல்ல, அப்படின்னு சொன்னா ஜனநாயக முறைப்படி நம்ம நடக்கணும், ஓட்டுக்கு காசு கொடுக்கறது ஜனநாயகம் கிடையாது அப்படின்னு நீங்க வாதிட்டு இருக்கணும். திமுக காசு கொடுத்தாலும் கூட நீங்க மறுத்திருக்கணுமா இல்லையா? அப்பதானே உங்களுக்கு அந்த வெல்லும் ஜனநாயகம்னு சொல்லுகிற ஒரு ஒரு தகுதி அப்பதானே வரும் உங்களுக்கு. அப்ப அதெல்லாம் சும்மா மக்களை ஏமாத்துகிற வெற்று முழக்கமா அதெல்லாம்? நான் சொல்றது புரியுதா தம்பி? அப்ப என்னுடைய தேர்தல் அனுபவம் என்னன்னா, திமுக 60 ஆண்டு காலத்துல இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கல, ஜனநாயக செயல்பாடுகளை சுத்தமா மதிக்கல. புரியுதுங்களா? தேர்தலை வணிகமாக்கிருச்சு. கூட்டணிங்கிறதுல இருந்து ஆரம்பிக்குதுங்க. கூட்டணிங்கிறதே ஒரு வணிகங்க. ஒரு தொகுதி இவ்வளவு பணம் திமுக கொடுக்குது. அப்போ அதைதான் நம்ம வைகோ அவர்கள் சொல்றாங்க, இன்னமும் தொகுதியும் தொகையும் முடிவாகலைங்கிறாங்க. அப்ப தொகுதி முடிவாகல, ரைட்டுங்க ஐயா, நீங்க மூத்த, எங்களெல்லாம் விட நீங்க மூத்த அரசியல்வாதி, தொகுதியும் தொகையும் முடிவாகலைங்க, அது என்னையாது? அப்ப வியாபாரம் ஆக்கிட்டு கூட்டணியில இருந்தே வியாபாரம் தொடங்குது. இப்ப வைகோ அவர்களுக்கு ஒரு சீட்டு 25 கோடி, திருமாவளவனுக்கு 2 சீட்டு 50 கோடி. அப்ப கூட்டணிக்கு போறது நீங்க கொள்கைக்காக கிடையாது, கூட்டணிக்கு போறது மக்கள் நலனுக்காக கிடையாது, தொகைக்காக தான் போறீங்களா? அப்ப இங்க இருந்து ஆரம்பிச்சு அடுத்தது ஓட்டு கேட்கவே வர்றதில்லை, மக்களை சந்திக்கிறதே இல்லை, மக்களுக்கு நான் என்ன செய்வேங்கிற கொள்கையை எதுவுமே சொல்றதில்லை, திட்டங்கள் எதையுமே சொல்றதில்லை. அப்போ என்ன சொல்றீங்க? மக்களுக்கு ஓட்டுக்கு காசு கொடுத்துட்டா போதும், வியாபாரம் தான் எல்லாமே, சரக்கு காசு, இது 2 தான். கோழி பிரியாணி கூட்டத்துக்கு பெரிய தலைவர்கள் வந்தா கூட்டம் காட்டுறதுக்கு டாடா ஏசி எடுத்துட்டு போய் கிராமப்புறங்கள்ல இருக்கிற அப்பாவி மக்களை கூட்டிட்டு வர்றீங்க.
இதானே நீங்க செய்றீங்க. இந்த ஈனத்தனமான இந்த அரசியல் செயல்பாட்டுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு தான் நாம் தமிழர் கட்சி நினைக்குதுங்க. அதுக்காக எங்க உயிரே போனாலும் சரிங்க, அதற்காக நாங்கள் போராடுவோம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு ஜனநாயக முறைப்படி தேர்தல் களத்தில் நிற்கிற ஒரே கட்சி, 40 தொகுதியிலும் நிற்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். எங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற விடாமல் தடுக்கிறதுக்கு பல இடங்கள்ல எங்க தம்பியை அடிச்சிருக்காங்க. நான் தனிப்பட்ட முறையில் பெருசா குற்றம் சாட்ட விரும்பல. அந்த குற்றம் சாட்டுனா ரொம்ப பெரிய அவமானத்தையும் அசிங்கத்தையும் பலர் சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால நான் அந்த குற்றச்சாட்டுகளை முன்வைக்க விரும்பல. ஆனால் இது ஜனநாயக நடைமுறை கிடையாது. இதுதான் கடைசியா முற்றுப்புள்ளி வச்சுக்குங்க. ஒரு இளைய தலைமுறை எழுந்து வந்துருச்சு. இந்த வேலையவே நீங்க திரும்ப திரும்ப தேர்தலில் செஞ்சீங்க அப்படின்னா யாருக்காக நீங்க வெற்றி அடைகிறீங்க? மக்களுக்கு நல்லது செய்ய வெற்றி அடையணும்னா காசு கொடுத்து ஏன் ஓட்ட கேட்குறீங்க? மக்களுக்கு நல்லது செய்ய போறீங்கன்னா யாரு நல்லது செய்வாங்கன்னு மக்கள் முடிவு பண்ணில ஓட்டு போடணும். ஏன் காசு கொடுக்குறீங்க? காசு கொடுத்து நீங்க சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கணும், மக்களை ஏமாத்தணும். நாங்க கேள்வி எழுப்பணும்னு வச்சுங்க, ஒண்ணும் இல்லாம போயிடுவீங்க நீங்க. நான் கேள்வி எழுப்ப விரும்பல. ஆனால் நான் வெற்றி அடைஞ்சா என்ன செய்வேங்கிறத மக்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மக்கள் என்னை நம்பி, நாம் தமிழர் கட்சியை நம்பி, அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை நம்பி இந்த மக்கள், விழுப்புரம் தொகுதி மக்கள் வாக்களித்தால் நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய உறுதிகளை அனைத்தையும் நிறைவேற்றுவோம். அடுத்த முறை நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் நான் இல்லை, யாரு நின்னாலும் அவங்க எங்களுக்கு நீங்க வாக்கு கொடுத்தீங்க, 5 வருஷம் நாங்க இந்த தொகுதியில எம்பியா இருந்திருக்கிறோம், இன்னது நாங்க செஞ்சிருக்கிறோங்கிற லிஸ்ட்டை மக்கள்கிட்ட சொல்லி தான் வாக்கு கேட்போம். ஓட்டுக்கு காசு கொடுத்து வாக்கு கேட்க மாட்டோம். அதை ஈனத்தனமா நினைக்கிறோம், அதை கேவலமா நினைக்கிறோம், அதை அசிங்கமா நினைக்கிறோம், அதை வெட்கக்கேட நினைக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? 5 வருஷம் ஒரு தொகுதியில எம்பியா இருந்துட்டு திரும்ப மீண்டும் அதே தொகுதியில அதே நபர் எம்பிக்கு நிற்கும் போது காசு கொடுத்து ஓட்டு வாங்குறதுங்கிறது அது எப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. அதை அவங்க தான் சிந்திச்சுக்கணும். எப்படி அப்ப அந்த 5 வருஷமா நம்ம அந்த மக்களுக்கு எதுவும் செய்யலைங்கிறது நீங்க ஒத்துக்கிறீங்களா? அப்போ இதுதான் என்னுடைய கருத்தா நான் முன்வைக்கிறேன். நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி. மிக்க மகிழ்ச்சி தம்பி, நன்றி, வணக்கம்.